தோட்டத்தில் விளைஞ்சு காய்கறியை வச்சு ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடி தோட்டத்தில் விளைஞ்ச இந்த காய்கறியை வச்சு நம்ம இப்போ இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம். இவ்வளோ காய் கிடச்சிருக்கு பாருங்கள். தோட்டத்தில் விளைஞ்ச சீனி அரைக்காங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணியை எடுத்துடலாம். 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஜீரகம் 3/4 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிண்டு ஒரு 15 வெங்காயம், மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலை கொஞ்சோண்டு, எல்லாத்தையும் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கோவக்காய், வெண்டைக்காய், காராமணி சிகப்புங்க போட்டுக்கலாம். இதோட வேக வச்சு கொத்தவரங்காயும் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சுருளில் வதக்கிக்கலாம். எவ்வளோ காய் கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம வீட்டு காயின்றப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கிண்டிக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். சீனி அரைக்காய் வேக வைக்கிறப்போ நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 3/4 ஸ்பூனு, எல்லாத்தையும் கிண்டிக்கலாம். சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கொத்தவரங்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா சர்க்கரை நோயாளிக்கு ரொம்ப நல்லதுங்க. அது தவிர கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டியது. கருவில் இருக்க குழந்தை ஆரோக்கியமாக இருக்குங்க. அதே போல் கோவக்கான்னு எடுத்தால் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது, எடையை குறைக்குதுங்க. வெண்டைக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா ஞாபக சக்தி எல்லாருக்கும் தெரியும். இதுவும் சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. மணி நார்ச்சத்து காய்ங்க. இவ்வளோ இந்த 4 காயை வச்சு நமக்கு பொரிச்சிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்பை நமக்கு பாதுகாக்குதுங்க. இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் போடுறோம். எல்லாத்தையும் பரட்டிக்கலாம். சூப்பரான காய்கறி பொரியல் ரெடிங்க.